ஓகே ஜிம் காய்ஸ், என்ன கதை எல்லாம் விஷயமா? இது எல்லாருக்கும் தேவையான விஷயம். மிச்ச மகளுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, ஜிம்மு போற பாரம் தூக்கலா, நிறைய வெயிட் ப்ரோக்ரஸ் பண்ணல, சுருக்கன்னு மாச்சல் வர, கைகால் நோடிக்க, இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை. இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு தரப்போறேன். நான் இதே வராமிச்சதுக்கு உங்களால் நினைச்சு பார்க்க இல்லாம அளவு பாரம் தூக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்களே புதுனப்படுவீங்க, உங்களோட ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வராது. ஸ்பெஷல் ரெசிபின்னு தரப்போறேன் நான் உங்களுக்கு. ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு வரையும் ஒன்றுக்கு சோறு தின்ன வேணாம், ரொட்டி தின்ன வேணாம். சாதாரணமாக ஒரு சின்ன மில்க் ஒன்று குடிச்சது பிரச்சனை இல்லை. ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு வரையும் முன்னுக்கு மில்க் ஒன்று குடிச்சது பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் ஆனால் 8 வரையும் முன்னுக்கு ஆயத்தமாகும். ஆயத்தமாகண்டே ஓட்ஸ் கொஞ்சத்தை வாங்கி வச்சுக்கோங்க. சியா சீட் கொஞ்சத்தை வாங்கி வைங்க. சியா சீட்ல ஒமேகா 3 நிறைய நியூட்ரிஷன் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபிஷ் ஆயில் லீச்சு விட்டமினும் சியா சீட்ல உங்களுக்கு சிம்பிள் டிப்ஸ். அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் அந்த இதை விட ஃபிஷ் ஆயில் உண்டு, 25 ரூபா ஒரு சின்ன கேப்சூல். 4 மில்லிகிராமோ 2 மில்லிகிராமோ தான். ஆனால் அவ்வளோ அழிச்சு ஒமேகா இல்லை ஒரு ஹரண்டியில் வந்துடுது. ஆனால் ஒரு ஹரண்டிக்கு உங்களுக்கு அவ்வளோ கொஸ்டாகவும் இல்லை, ஒரு 2 ரூபா அப்படி கொஸ்டாகும். ஓட்ஸையும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து 10 வகை நட்ஸ் வாங்குங்க. வால்நட்டு, பாதம், பிஸ்தா, கெஷூ நட், ஃப்ளெக்ஸீட், வேற இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விட்டமின்ஸ் ஆனால் சும்மா 10 கடலை வகை எடுத்து அதை அப்படியே கடையை கொடுத்து பச்சையோட அரைய கொடுத்து அரைச்சி கொக்கோ பவுடர் கொஞ்சத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, வாழைப்பழம் ஒரு ஷீப்பு வாங்கிக்கோங்க. ஜிம்மு போகிறதுக்கு ஒரு 1/2 வரையும் முன்னுக்கு. இப்போ நீங்கள் 8 வரையும் முன்னுக்கு எந்த தூளாக்கினா 2 பவுடர் ஆயிடுச்சு. தூளாக்கின பவுடர்ண்டா அந்த கடலை பவுடர், அதில் 2 ஹரண்டியை ஒரு கோப்பையில் போடுவோம். போட்டு ஓட்ஸ் 3 ஹரண்டியை போடுவோம். இப்போ ஓட்ஸ் போட்டியே நாங்கள் ஓட்ஸில் மெக்னீஷியம் ஜிங்க் ஏற்றி அடுத்ததோட காப்ஸ். ஆனால் ஓட்ஸ்ல ஸ்பெஷல் காப்ஸ் என்ன உடனே உடம்பு குடிச்சு எல்லாம் மெதுவாக குடிக்க அண்டனே உங்களுக்கு மாச்சல் வரல, மெதுவாக உடம்பு சப்ளை வர. அப்படின்னா நீங்கள் மாச்சல் ஆகத்தை முன்னுக்கு உங்களுக்கு எனர்ஜி உடம்புல வந்துடுங்க. ஓட்ஸில் அதே சியா சீட் 2 ஹரண்டி, அதோட நீங்கள் போட வேண்டிய யோகட் கொஞ்சத்தை வாங்கி வச்சுக்கோங்க. 2 ஹரண்டி யோகட்டையும் போட்டு நல்லா கரைச்சி அதை அப்படியே நைட்டில் படிக்கிறதுக்கு வச்சுட்டா தெரியும். நீங்கள் ஜிம்மில் போட்டு 8 கூடுறது பரவாயில்லை. அதே போல் அதை எடுத்து பிளண்டரில் ஊற்றி சரி, இல்லாட்டி உங்களை கரைச்சிக்கொள்ளாம மேலும் கரைச்சி வாழைப்பழத்தையும் வெட்டி போட்டு பிளண்டரில் மிக்ஸ் பண்ணி கொக்கோத்தூள் கொஞ்சத்தையும் போட்டு உங்களுக்கு சீனி தேவைன்னா கொஞ்சம் சீனியையும் போட்டுட்டு குடிச்சிட்டு ஜிம்மை போய்த்து பாருங்கோ. உங்களுக்கு நினச்சி பார்க்காத அளவு ஒரு பவர் கிடைச்சிடும். எல்லாரும் வேண்டாம் கேட்டீங்கதான், ப்ரோ நீங்கள் எப்படி இவ்வளோ பாரம் தூக்குற நான் நேற்று டெட் லிஃப்ட் தூக்குற வீடியோன்னு போட்டேன். அதுக்கு நிறைய பேர் பேசினாலும் கமெண்ட் பண்ணி, ப்ரோ எப்படியும் பாரம் தூக்குற. ஆனால் சிம்பிள் டிப்ஸ். ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு போத்து முன்னாடி ஒரு ஹெவி மீல்ஸ் எல்லாம் தின்ட்டு போனால் உங்களுக்கு வாயில் வர பார்க்கும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை.